எப்படிமா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல உங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சு இந்த படம் பாக்குறப்ப? ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா எங்களோட கேங்குள்ளேயே நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த படத்துல கடைசியா குணா சாங் போட்டு அவர் காப்பாத்தி கொண்டு வர்றாப்ல, அப்ப எப்படி இருக்கு? இந்த படத்திலே த மோஸ்ட் கிறிஸ்பியஸ் பார்ட்னர் அதுதான். அதுதான். கொடைக்கானல் போயிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும். இப்ப அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குணா கோவையை பார்த்ததுக்கு அப்புறம் கேவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது? போகணும். அந்த எங்க கேங் ஒத்து வராது. படம் மாதிரி அதுவும் நினைச்சுட்டே போகணும். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. என்ன ஃபீல் வந்து இந்த படம் பாக்குறப்ப? படம் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்ததுனால எங்களால ஈஸியா அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நாங்க நல்லா ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப இமோஷனலி கனெக்ட் ஆகுற ஒரு படம். அண்ட் என் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. சோ படம் வந்து நாங்க 5 பேர் யூஜி ஃப்ரெண்ட்ஸா வந்ததுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்த்ததுனால நல்லா இருந்தது படம். இப்போ இல்ல போனது இல்ல. இப்ப அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொடைக்கானல் போகணும் அந்த இது உங்களுக்கு ஃபீல் வருது? போலாம். ஆனா இவங்களோட எல்லாம் போனா குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. அந்த இது ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. கடைசி சீன் வருதுல்ல உங்களுக்கு, சாங்கோட போட்டு இது பண்றாங்க, அது எப்படி இருந்துச்சு? ஆமா, அது எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டு வந்து நாங்க அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நாங்க எல்லாம் பிறக்கல. ரொம்ப பழைய படம், பழைய பாட்டு. பட் ஆனா நாங்க வளரும் போது கேட்ட ஒரு பாட்டு தான் அது. சோ லைக் எங்களுக்கும் பிடிச்ச பாட்டு அது. நாங்களாம் வளரும் போது கேட்ட பாட்டுன்றதுனால. பட் ஆனா இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பாக்கும்போது நம்ம எப்பவுமே பாடல் வரிகள் போது நம்ம அதை எப்படி பாக்குறோன்றதுலதான் இருக்கு. இப்ப அதை நம்ம காதல் பாட்டா பார்த்தோம்னா லவ் சாங், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டா பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஷிப் சாங். இப்ப இந்த சீனுக்கு அந்த பாட்டு போட்டதுனால லைக் அது கனெக்ட் ஆகுது. அந்த லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு அந்த சீனும். சோ அது இனிமே லவ் சாங் கிடையாது, லவ் சாங் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா மாத்திட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு பாக்குறது? பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படத்துல வந்து குணா சாங் போட்டாங்க லாஸ்ட், அது எப்படி? ஆக்சுவலா அது வந்து இவ்வளவு நாள் நம்ம ஒரு லவ் சாங்கா கேட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் அது லவ் சாங் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கேட்கறாங்க. கொடைக்கானல் போயிருக்கீங்களா? இப்ப எப்படி என்ன அந்த குணாக்கேவ தூரத்துல இருந்தாச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் தூரத்துல. வேற என்ன கொஞ்சம் ஃபீலிங்? ஃப்ரெண்ட்ஸோட எங்கனா ஃப்ரெண்ட்ஸோடய கொஞ்சம் கனெக்ட் ஆகி. இந்த படம் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்களா? ஆமா. இந்த படம் என்ன எப்படி சொல்லிடுங்க? இல்ல எல்லாருமே ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னாங்க. பிளஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க வேண்டிய படம்னாங்க. சோ நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்தப்ப எப்படி இருக்கு? மோஸ்ட்லி நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் படத்துக்கே வருவேன். பட் இந்த படம் ஸ்பெஷலா இருந்துச்சு. கொடைக்கானல் போயிருக்கீங்க? போனது. இப்ப இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுது? ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல கொடைக்கானல் போகணும், இந்த கேவ் பார்க்கணும் ஏதாவது தோணுதா? சும்மாவே நான் பயப்படுவேன். சுத்தமான பக்கமே போக மாட்டேன். கிட்டக்கு பார்க்கல, எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு பார்க்கணும்னு தோணுதா? சான்ஸ் கிடைச்சா யாராவது எல்லாருக்கும் வந்தாங்கன்னா கண்டிப்பா. இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம், கடைசியா ஒரு சாங் போடுவா குணா சாங், அது எப்படி இருக்கும்? நல்லா இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அது என்ன ஃபீல் வந்தது? அது காதல் சாங். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுவுமே மனிதன் வந்து கொள்ள மனிதன் நல்லதானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டா